பாத்தீங்களா? அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி நடந்த காரியங்களை ஞாபகப்படுத்துனேன். அது மாதிரி தான் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ முச்செடியில பற்றி எரிகிற அந்த அக்கினியை பார்க்கிறாரு. அல்லேலூயா. முச்செடியில இருந்து எரியும் போது ஒரு மியூசிக் சவுண்ட் கேட்கும். யாராவது கேட்டீங்களா? யாராவது கேட்டீங்களா? இங்க முச்செடி எரியும் போது ஒரு மியூசிக் சவுண்ட் கேட்கும். கேட்டீங்களா? கேட்டிருப்போம். ஸ்தோத்திரம். இந்த மியூசிக் எப்படி இருக்கும்? அது யார் யாரு? கர்த்தாவே ஸ்தோத்திரம். மியூசிக் என்ன? அது என்ன? வயலினா வந்துதான் சட 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 சடன்னு முச்செடி எரிந்து போகிற ஒரு சத்தம் அங்க கேட்டிருக்கோம். ஆனா அல்லேலூயா, அந்த சத்தமும் கேட்கல, அது எரிஞ்சும் போகல. இந்த அற்புதமான காட்சியை நான் பார்ப்பேன் என்று சொல்லி அது கேட்கிறேன். நான் வாசிக்கிறது போன இங்க வாசிக்கிறது வேத பாகம். அல்லேலூயா. அங்க மோசேன்னு கூப்பிடுறாரு. முச்செடியிலே தரிசனமான அக்னியானவருக்கு யாரு தெரியும்? அவருக்கு யாரு தெரியும்? வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சிருக்கிற மோசேய தெரியும். அல்லேலூயா. அவனை எப்படி கூப்பிட்டாரு? மோசே, மோசே. சில வீட்டுல அம்மா மாதிரி இருக்காரு. என்ன என்ன அப்படின்னா கடைக்கு போயிட்டு வர வேண்டியிருக்குன்னு அர்த்தம். ஒரு வேலைய கொடுக்க போறாரு. என்னென்ன கண்ணி எங்கம்மா இருக்க? ஐயா, அது வரைக்கும் போர்வைய பாதி வரைக்கும் கொண்டாடும் கால் பண்ணாரு. என்னமே சொன்னோட அது மாதிரி தான் மோசடிங்க. அன்பா ஏன் தெரியுமா? மிகப்பெரிய பொறுப்பை யார்கிட்ட கொடுக்க போறாரு? யார்கிட்ட கொடுக்க போறாரு? கொடுக்க போகிறார். அல்லேலூயா. எந்த தரிசனமானால் மிகப்பெரிய பொறுப்பை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ ஒரு எதுக்காக என்ன பொறுப்பை கொடுக்க போறாரு அவர் சொல்றாரு. அல்லேலூயா. எனக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் 7, 8 மதிக்கலாமா? யாத்ராகமம் 7, 8. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ரொம்ப ஆசையா தான் கொடுத்தாரு. ஆனா அவர் உள்ளத்துக்குள்ள எப்படி இருக்க தெரியுமா? என் ஜனத்தினுடைய இருக்கிறோம் உபத்திரவத்தை நான் பார்க்கவே. யாராவது உபத்திரவத்தின் வழியாக நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு கர்த்தருடைய பார்வை உங்கள் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. நான் பார்த்து ஆலோசனைகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள். எனக்கு உதவி செய்வார் யாரு? ஆண்டவரே, நான் உண்மை நம்பி இருக்கிறேனே என்று கூக்குரல் இடுகிறார்கள். உள்ளத்திற்குள்ள ஒரு சத்தம் எழுப்புகிறது. பெரிய யாருக்கும் உள்ளத்துக்குள்ள இருந்து ஒரு கூக்குரல் கூக்குரல் குரல் எப்படியாவது இருந்தால் கர்த்தருடைய ஆவியானவர் குரலை புலம்பன புலம்புகிற ஆணை கூப்பிடுகிற ஆளை பற்றி பேசணும். மற்றவங்க ஃபீட் பண்ணிக்கலாம். லூயா. அப்படி பெருமிச்சுகளை தொடர்ந்து வாசி. அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். எனக்கு தெரியாது வேதனை யாருக்கும் வரக்கூடாது. என் வேதனை
நான் படுற பாடு யாரும் படக்கூடாது. அல்லேலூயா. ஆம். மத்தால பாடு விட்டாம இருந்தா போதாதா? ஸ்தோத்திரம். பாருங்க, ஆனா ஆண்டவர் அப்படின்ன ஜனங்கள் படிக்கிற உபத்திரவத்தை, கூப்பிடுற வேதனைய ஒவ்வொன்றை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா. யாருக்கு அவருக்கு அர்த்தம் ஒன்று விடாம அவருக்கு தெரியும். நினைவுகளின் தோற்றத்தை அறிந்திருக்கிறாரா? புறத்திலிருந்து அறிகிறார். அல்லேலூயா. என்ன நினைச்சாலும் அவன் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் என்ன நினைக்கிறாரு? அவர் நம்மை குறித்து என்ன நினைக்கிறாரு? அவர் உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் நம்மளுக்கு எதுமானவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. நினைவு எப்படி இருக்கு? அல்லேலூயா. உங்க நினைவு எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? ஐயா, நான் கேட்கிறேன், பாஸ்டர், இங்க பயன்படுத்தல என் நினைவுகள் மிகவும் நன்றாயிருக்கிறது. அல்லேலூயா. சின்னதா ஒண்ணுக்கு ஆமினால் வரும் பார்த்து. அல்லேலூயா. என் நினைவுகள் நன்றாயிருக்கிறது அப்படின்னு அல்லேலூயா. ஆனா உன்னுடைய நினைவுகளை, வேதனைகளை அவரு அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நாம் இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உன்னை அடைச்சாச்சுல்ல, உன்னை அடைச்சிட்டல்ல, அதை உன்னை சரி பண்ணி, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை நடத்தி, என் நாமம் மகிமைப்படும்படி நான் செய்யவே செய்வேன். அல்லேலூயா. விஷயம் என்னன்னா, வேதனைய பார்த்திருக்கிறது பைபிள எழுதுறத சொல்லல, இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் நிறைய பேர் பார்த்தேன், நிறைய பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் அப்படியே இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன காரியத்துல அவ்வளவு உற்பத்தியும் பொறுமையையும் விட்டுருவாங்க. அப்படி இருக்கா? ஆண்டவருக்காண்டி நிறைய காரியத்துல ஆமா கொடுத்துருவாங்க. அப்புறம் யாராவது ஒருத்தர் யார் வேற யாரு இருக்கா, யாரையாவது விட்ட உடனே ஒன்றுமே பார்க்கலாம். அல்லேலூயா. யார் தெரியுமா அப்படின்னு எதிர்ப்பு இல்லையா? வல்லமைகளை எல்லாம் கணக்கு போடுதா இல்லையா? அல்லேலூயா. ஆமா. விரோதமா எடுக்கும்போது நான் எப்படி ஆள் தெரியுமா, எனக்கு யார் யாருக்கு சப்போர்ட் கொடுத்தாங்கன்னு தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தா அல்லேலூயா எனக்கு வந்துவிட்டார். எனக்கு சப்போர்ட் ஒருவர். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஆதரவா இருக்கிறார். உங்களுக்கு ஆதரவா இருக்கு. அல்லேலூயா. எத்தனை காரியங்களை கர்த்தருக்கு விட்டுக் கொடுத்தீர்கள். இப்ப இருக்கிற அந்த கெட்ட காரியத்தையும் கர்த்தருக்காக விட்டுக் கொடுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் தரிசனமானவனுடைய நோக்கம் என் ஜனங்களை நான் விடுவிக்க வேண்டும். அங்க ஆண்டவருடைய நோக்கம் என்ன? நம் ஜனத்தை விடுவிக்கணும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையோ உண்டு.
நான் சொல்லுகிறேன், குமாரனும் உங்களை விடுவிக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரும் உங்கள் மேல அக்கறையா இருந்து உங்களுக்கு விடுதலை அங்க கொடுக்கிறாரு. அதெல்லாம் யார் செய்வா? ஒரு இடத்துல குமாரன் செய்வாரு, ஒரு இடத்துல பரிசுத்த ஆவியானவராக செய்வார். அல்லேலூயா. சொல்லுது, சத்தியத்தை அறிவித்து சத்தியம் உங்களை, இயேசுவுக்கு எவ்வளவு பவர் இருக்கோ சத்தியத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஆவியானவருக்கு எவ்வளவு பவர் இருக்கோ சத்தியத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. விடுதலையாக்கும் வல்லமை இருக்கிறது. என்ன விடுதலையாக்கக்கூடிய வல்லமை என் தேவனிடத்தில் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. நான் கவலைப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு அடையாளம் அடையாளத்தை அவன் சொல்றான், கத்திர அனுப்பணும் சொல்லுவான். அவ்வளவு நல்லது இதெல்லாம் கற்றுக்கா அப்படின்னு கேட்கிற ஆட்களும் இருக்கு போட்டோம். ஆனா ஒரு அடையாளத்தை ஆர்டர் கொடுக்கிறாரு. முதல் அடையாளம் தெரியுமா? கைப்பற்ற போனதுக்கு கீழே போட்டவங்க கத்தி இருக்கிறது. அது பாம்பா பாம்பு ஆனா இருக்கு. அது வாழை போய் புதி அப்படின்னா பிடிச்சானா என்னவாயிடுச்சு, மறுபடியும் தோலாயிடுச்சு. நான் சொல்றேன், தோலை நீர்ப்பிக்கிறவரும் தூக்க வைக்கிறவருமாக தேவன். அனைத்தியா ஆமா, தோலை கொண்டு அந்த சர்ப்பத்தை அடக்கி ஆள, பிசாசுடைய வல்லமைகளை அடக்கி ஆளக்கூடிய வல்லமைய நான் உனக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் ஐயா வேணும்? பிசாசுடைய வல்லமைய அடக்கிடணும். ஆமெனா. ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு அடையாளம் சொல்றாரு, கையை மடியில போடுங்க. மடியில போட்டோன்னு என்ன ஆயிடுச்சு? அதை எடுக்கும்போது வைத்த மழை போல மாறிடுச்சு. பிடித்திருந்தது. என்னவாயிடுச்சு? திரும்ப சொல்றாரு, திரும்ப மறுபடியும் உள்ள போடு. உள்ள போடும் போது என்ன ஆயிடுச்சு? எடுக்கும் போது அது திரும்ப அவருடைய மற்ற சதையை போல ஆயிடுச்சு. என்னங்க இதுல பெருக்கு? நான் சொல்றேன், அதே நேரத்துல மோசைக்கு கொடுக்கப்பட்ட வல்லம் என்ன தெரியுமா? வாதைகளை கொடுக்கக்கூடிய வல்லமை இருந்தது. அவன் பார்வனுக்கு 10 விதமான வாதைகளை அவர் மூலமாக சொல்றார். ஒரு இடத்துல நான் பாருங்க, பரிசுத்த பவுல் ஒரு தேசத்துல ஆண்டவரை பற்றி தெரிவிக்க இருக்கும்போது ஒரு அதிபதி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆசையா இருந்தா அங்கே ஒரு யூதன் ஒரு கட்டத்தை வச்சு அந்த ரட்சிப்புக்கு விருப்பமா எடுத்து அவர்களுக்கு தடை செய்து கொண்டிருந்தான். அப்ப பவுல் சொன்னாரு, வழிகளை செம்மையான வழிகளை புறத்து போய மாட்டேன். இன்றைக்கு பார்வை இல்லாம இருக்க, இதற்கான குருடனா இருக்க அப்படி சொன்ன உடனேயே என்னவாயிடுச்சு? அவன் வாசிப்பான் கற்றுக்கிறவர்கள். என்னவாயிடுச்சு? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கரம் உன்மேல் வந்திருக்கிறது. உன் மேல வந்திருக்கு. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனா இருப்பாய் என்றான். ஒரு அதிகாரம் கண் பார்வைக்கு அதே பவுலுடைய குருமால்களை போட அநேகர் கிறிஸ்தவமானார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, மோசைக்கு கையில இருக்கிற அந்த அடையாளம்
அவனை பாதிக்கவும் அதே நேரத்துல ரட்சிக்கவும் தக்கதாக தேவ வல்லமை மோசைக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவ வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அல்லேலூயா. இருக்கிற சீன் இந்த முச்செடியில தேவனுடைய வல்லமை தேவனை இறந்தார். இருந்தது யாரு? மோசே. இன்றைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை தேவனுக்கு உங்களுக்கு வருகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, வேதனைகளை நான் பார்த்தேன், விடுவிக்கும்படி அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் எகிப்தினுடைய கைக்கு விடுதலையாக்கி அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி அந்த தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமுமாகிய பாலும் தேனும் ஓடுகிற தேசம் பாலும் தேன் ஓடுகிற தேசத்திற்கு நலமும் விசாலமுமான விசாலமான தேசத்திற்குள்ள கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். யார் போற போறீங்க? அவர் கொண்டு போய் சேர்த்தார். ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அதுக்குள்ள போறதுக்கு உங்களால முடியாது. அந்த ராட்சச புத்திரர்கள் இருக்கிறார். அந்த உங்களை சேர்க்கிறவர் யாரு? தேவன். என்ன மேன்மைப்படுத்துகிறவர் யாரு? வேதனையின் கட்டத்துல இருந்து உங்களை மகிமைப்படுத்துகிற அந்த தேவன் உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. அவர் வேதனையிலேயே நம்மளை புரிஞ்சுக்கிற தேவன் இல்லை. யார் விசுவாசிக்கிறீங்க இந்த வருஷம்? அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக இந்த டிசம்பர் மாசத்துல இறங்கி இருக்கிறார். யாரை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவன் கதை சொல்லிட்டு போற தேவன் அல்ல. அவர் வார்த்தை அவருடைய செயல்களை விவரித்து பேசும்போது அன்றைக்கு வெளிப்பட்ட அதே வல்லமை இன்றைக்கு உங்கள் மேல மோசேக்கு கொடுக்கப்பட்ட அந்த வல்லமை இன்றைக்கு இந்த திருச்சபையில உங்க வாழ்க்கையில உங்க கையில கர்த்தர் கொடுக்கிறாரு. இந்த அடையாளங்களை எல்லாம் சொல்லி ஜனங்கள் விசுவாசித்தார்கள். இந்த பக்கம் ஜனங்கள் யாராவது இருக்கீங்களா? இந்த பக்கம் ஜனங்கள் யாராவது இருக்கீங்களா? இந்த பக்கம் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஜனங்கள் என்ன செய்தார்கள்? கேக்குதா காது? அல்லேலூயா. ஜனங்கள் என்ன செய்யணும்? தேவன் இறங்கினார். வேதனைகளை தீர்க்க மட்டும் இறங்கல, நலமும் விசாலமான பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திற்குள்ளே கொண்டு போகவும் அவர் யாருக்கோ இறங்கிட்டாங்க. யாருக்கோ நம்ம கொடுக்குற பக்கத்துல மனைவி யாருக்கோ வந்து விரும்பினாங்க. யாருக்கோ இறங்கிட்டாங்க. எனக்கு இறங்க வேண்டாம். அப்படி யாராவது இப்ப இறங்க வேண்டாம், நானா வரும்போது இறங்கினா போதும். அப்படி யாராவது இருக்கீங்களா? இல்ல இப்ப இறங்கணுமா? இல்ல இப்ப உடனே வேணுமா? ஆக்க வேண்டாம், விடுதலை ஆக்கணும். அல்லேலூயா. அவர் இறங்கிட்டாரு. இப்ப இறங்கிட்டாரா? இன்றைக்கு சபை நடுவுல உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஆமா, வேதனைகளை நீக்க அவர் வந்துட்டார். பக்கத்துல சொல்லுங்க, நமக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறாரு. என் வேதனைகளை அறிந்திருக்கிறாரு. அதை நீக்கி என்னை விசாலமான இடத்திற்குள்ள கொண்டு போக இன்றைக்கு
இன்றைக்கு தேவன் இறங்கி இருக்கிறார். யாரையா விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. ஆமென். இந்த காலத்துக்கு போறதுக்குள்ள எத்தனை அற்புதம். 10 விதமான வாதைகள் எதிரிக்கு. ஹalleluya. அந்த வாதை முடிஞ்சு ஓட்டாண்டியா வெறுமையா பிச்சைக்காரனா அனுப்புகிற தேவன் இல்ல. வேதனை இருக்கும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துதான் அந்த வேதனை தூக்கி எடுப்பார். அதுதான் நம்ம இயேசு. பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கிறாரு, எங்க கொண்டு போய் வைக்கிறாரு? அவரோடு கூட சிங்காசனத்துல வைக்கிற நல்ல தேவன். ஹalleluya. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹalleluya. ஜனங்கள் விசுவாசித்தார், நீங்கள் விசுவாசித்தீர்கள், தேவன் சந்தோஷப்படுகிறார். ஹalleluya. விசுவாசித்த ஜனம் வாக்கியம் உள்ளது. ஆமெனா? ஸ்தோத்திரம். தேவன் அதை செய்ய போறான்னு சொன்னா அது எப்படி ஆகும்னா வாய் பேச முடியாது, அடக்கி வச்சிருவாரு. அது எப்படி ஆகும் நான் சொல்லுவேன். அது எப்படி ஆகும் அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, நகரியப்பட்ட பாடு எப்படி தெரியாதா? நோம நோம யார்டா என்னமா நடந்துச்சு? கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்ட தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். தலையை கொண்டு நான் சொல்லுகிறேன், ஒரு நலமும் உற்சாகமான தேசத்துக்குள்ள கர்த்தர் திருச்சபைய உங்களை இது கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் கொண்டு போகிறார். நான் அவரை பணிந்து கொள்ளுகிறேன், அவரை துதிக்கிறேன். ஹalleluya. நீ விசுவாசித்தால் ஹalleluya. ஆமா, பணிந்து கொள்வார். ஹalleluya. ரட்சகரை விசுவாசம் வரும்போது அது விசுவாசம். அதுக்காக அந்தவனை போட்டு இருக்கிறது விசுவாசம் கிடையாது. செஞ்சாருன்னா கர்த்தரை சொல்லுவது பணிந்தது. ஆமென். விசுவாசத்தை துதிக்கிறவர்கள் ஒருவரை ஒருவர் கத்தை கொண்டு எரிந்து கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். சரியான விசுவாசத்தின் போதத்தில் அந்த ஹalleluya. விசுவாசம் எங்கேயோ அங்கே ஒரு பணிந்து கொள்ளுதல், தொழுது கொள்ளுதல் இருக்கும். அதை தவிர வேற விதமான காரியங்கள்னா அங்கே இருக்காது. ஏனென்றால் உங்கள் விசுவாசம் மகா பரிசுத்தம் உள்ளது. ஹalleluya. வேதம் சொல்லுகின்ற மகா பரிசுத்தமுள்ள உங்கள் விசுவாசத்திற்குள்ளே உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. ஆமென். ஹalleluya. இப்போ வேதனைகள் நீங்குகிறது. வேண்டிய வார்த்தை தான் வேதனைகளை நீக்குவதுதான். போராட்டத்தை போராட்டம் கூட ஒரு காரியத்தை அவர் வாய்க்க பண்ணிட்டா அது கூட சரியான வார்த்தை இல்லை. நீ விரும்பின காரியத்தை அவர் உனக்கு செய்து முடிக்கிறார். ஹalleluya. ஆமென். ஹalleluya. இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. நான் அதை அப்படி உள்ள
வாங்கிட்டேன், நான் தரிசித்துக் கொண்டு இருக்கிறேன். தேவனுடைய பல்லத்தின் செய்கைகள் என் வாழ்க்கையில ஒருவேளை அடுத்த வாரம் ஒரு நல்ல சாட்சி ஒருவேளை நிச்சயமா சொல்லுவேன். ஏன்னா வார்த்தை பெருமையாக திரும்பாது, அது செய்து முடித்து ஆகையினால நான் பாடும் வேணும். ஜம்முன்னு உட்கார்ந்துருப்பேன். அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் கொண்டு போகிறார். பாதை ஆரம்பிச்சிருச்சு. சொல்லுங்க, நான் போகிற பாதை தேவனிடத்திலிருந்து ஆரம்பிச்சிருச்சு. என்னுடைய ஆசீர்வாதம் ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. என்னை கொண்டு போகிறாரு. என் வேதனைகளுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். நான் அவரை பணிந்து கொள்ளுகிறேன். நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமா. இரண்டாவது காரியம் மத்தேயு 21. அல்லேலூயா. எடுக்கலாமா? மத்தேயு 21. ஸ்தோத்திரம். 21ஆம் அதிகாரம். மோசேக்கு வல்லம் வந்துருச்சா? அல்லேலூயா. அவன் சபிக்க முடியுமா? அவன் தண்டிக்க முடியுமா? அவன் தண்டிக்க முடியும். எகிப்து தேசத்தை அவன் சொல்ல 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 வாதை இறங்கி இஸ்ரவேல் ஜனத்தை ரட்சிக்க முடியுமா? ரட்சிக்க முடியும். அவர்களிடத்துல வெறும் சேதமோ வந்தது. அல்லேலூயா. அதை சொல்றாரு, எகிப்திற்கு வரப்பண்ணின ஜாதிகளுக்கு ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணே. அல்லேலூயா. நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். நானே உன்னை குணப்படுத்துகிற கர்த்தர். நானே உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆமா. இங்க பாருங்க, மத்தேயு 21 18வது வசனத்திலிருந்து 22 வரைக்கும் வாசிக்க போகிறார். அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் எருசலேமுக்கு திரும்பி வரும்போது அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆளா இருப்பாங்க. ஆமா. அதுல இந்த பக்கம் நீங்க சோத்தை ஒழுங்கா ஆக்கி போடலைன்னு வச்சுக்கோங்க, குடும்பம் என்னத்துக்கு ஆக போகுது? சோத்திரம். வீட்டுல நல்லா உட்காந்துக்கிறது, சோறையும் அவனையும் ஆக்க சொன்னா எப்படி? சோத்தையாவது ஆக்கி பசிக்கு போடணுமா வேண்டாமா? பசர் சாப்பாடு போடுறாரு. அப்படி யாரோ நான் போட சொல்ல முடியுமா? வீட்டார் அனைவருக்கும் என்ன கொடுத்தானா? வெட்டி விட்டாளா? உன்னை பத்தி பேசல, நீதிமொழிகள்ல இருக்கிற 31 சொல்லுது. தன் வீட்டார் அனைவருக்கும் சொல்லுப்பா. இருட்டோட எழுந்து யாரு புத்தியுள்ள ஸ்திரீ இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து காலில்
சரிங்களா? இல்ல, அதெல்லாம் அப்படியே செஞ்சுட்டு சாப்பிட சரி 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 சரி. என்ன செஞ்சு சாப்பிட வாமான்னு சொல்லுவாங்க. உடனே அந்த பையன் வந்து யாருக்கு ஆகாரத்துக்கு பொறுப்பாய் நான் தான். இந்த பக்கம் இந்த பக்கம் சமையல் கட்டு பண்ணீங்கன்னா சிக்கன் ஆயிடும். அல்லேலூயா. நல்லா சிக்கன் தான் தெரியணும். சமையல்னா சமையல் பண்ணக்கூடாது. விருப்பத்துக்கு போட மாட்டேன். அது யாராவது இருக்கீங்களா? கறி எடுத்து கொடுப்பீங்களா ஐயா? தோத்திரம். கறி எடுத்து கொடுக்கலாம்னு நினைப்பு வரும்போது அவ முகத்தை நினைச்ச உடனே வேண்டாம் சாம்பார் வாங்கி போடு, இல்லைன்னா பழைய சோறு வாங்கி. அல்லேலூயா. என்னடா இது? அப்படி இல்லை. அப்படி இது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். மறுபொருள் ஏதாவது வாங்கி வாங்கன்னா அவளுக்கு பிடிச்சத வாங்கிட்டு அந்த பக்கம் வந்து ரெண்டாவது மாதிரி ஓடி ஓடி. ஆமா, ஏதாவது வாங்கி வாங்கன்னா எப்படி இருக்கிறதா நல்லதான் வாங்கி வரணும். வரணும் நல்லதா தினமா வரணும். அதாவது இந்த மாதிரி சமாச்சாரம்னா வீட்டால உதாரணமா வச்சுக்காங்க. ஆமா, நான் அங்கிருந்து போறேன்னு தெரிஞ்ச உடனே வீட்டை அங்கிருந்து போறேன் நல்லா சாப்பிடுறதா அப்படின்னு சொன்ன உடனே எதிர்ப்பான் அப்படி போட்டு அனுப்பியான வெட்கம் கொடுத்து ஆசிரியர் சமாச்சாரம் பசி உண்டாச்சு. அப்போ அப்போ பசி உண்டாயிடுச்சு. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை அற்றி வேறொன்றையும் காணாமல் அது ரெடியா ரெடியா இல்லை சார். இந்த அத்திமரம் இயேசுவாலே உண்டாக்கப்பட்டது. யாருக்கு என்று உண்டாக்கப்பட்டது? நீங்க நீங்க ஆண்டவர் சொல்றாரு, இவர்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் வருகிறார். நாம் யாருக்காக ஏற்படுத்தப்பட்டோம்னா சண்டை போடுறதுன்னா சமாதானத்தோடு இருக்கவன்னா அது ஆமையா ஆமை தோற்றம். அதுதான் தேவன் நம்மளை தேவன் காரியம் அங்க இல்லை. அவருக்கு பசி. அல்லேலூயா. இயேசு உங்கள்கிட்ட பசியா வந்தா என்ன கொடுப்பீங்க? பதில் கூட கொடுக்கலாம். என்ன கொடுத்துவேன் அப்படின்னு வாய் வாழ வரல, பதில் கூட வரலையே.
இப்போ பசி ஆயிடுச்சு, தண்ணி இல்ல. உடனே அவர் சொல்றாரு, செய்யாத ஒன்றுக்கும் பரலோகத்துல தேவனுக்கு கிரியை செய்யாத மரம் மரணத்துக்கு ஏதுவான். கர்த்தருக்கு கிரியை செய்யாத ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் மரணத்துக்கு ஏதுவானது. அவரை தேடி நண்பர்கள் வரைக்கும் திருச்சபைகளை செய்யும். என்னவா தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்யும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் 11:6 சொல்லியிருக்கிறார். சீக்கிரமா வந்துக்கிறார். 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏன்? எப்படி விசுவாசிக்கலாம்? ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிற நானும் அவர் அவர் இருக்காரா? அவருக்கு இருக்காரா? அவர் வாசமா இருக்கிறார். அவர் இருக்கிறார். அவர் இருக்கிறார். என் கூட தான் இருக்கிறார். ஓகேயா? அவர் முன்னேற்றம். ஓகே, பாக்கு. அப்புறம் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று எந்த ஒரு காரியத்திற்காக இருக்கிறார்களோ அந்த காரியத்திற்கான பலனை கொடுக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். கூடாது, விசுவாசிக்க வேண்டும். பலன் அளிக்கிறார். அதான் விசுவாசம். நீ செய்யற காரியத்துல உனக்கு ஒரு பலன் உண்டு, ஒரு நம்பிக்கை. நீ போகாது. அவரை தேடுகிறவன் கண்டடைகிறான், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. ஒருவனும் வெட்கப்பட்டு திரும்புவதில்லை. உனக்கும் எனக்கும் ஒரு பெரிய ரட்சகர் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இதன் கண்டாலும் செய்வேன். ஆமேனா? விசுவாசம் அப்படி உள்ள வச்சு காரிய சுத்தி உனக்கு கொடுக்கிற கத்து காரிய சுத்தியும் அங்க இருந்திருக்கணும். இப்ப வாசிப்பாங்க 10:29. உடனே என்ன சொன்னாரு? இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். ஒரு காலத்துக்கு கனி வேண்டாம், பயன்படாத மரம் இருக்கவே வேண்டாம். அதற்கு பயன்படாத கண்கூடாத கொடிகள் அறுத்து தொடர்ந்தவர். அந்த கொடிகளை அறுத்து
சரி, ஓகே. சொல்லு. நீ ஒருவனும் தனியே ஓட்ட முடியாது இருப்பேன்னு சொன்ன உடனே அப்படின்னா உடனே அத்தி மரம் பட்டு போயிடுச்சு. அத வெடிச்சு. ஆமா, நீ சொல்றேன். இந்த இடத்துல உனக்கு வந்து கதவுகளை திறக்காத இடத்துல உனக்கு கண்களை கொடுக்க மறுக்கிற அந்த இடம் தான் போயிடும். உனக்கு சாதகமா வரலைன்னா, உன்னை திருப்திப்படுத்தலைன்னா, இன்னைக்கு சொல்லுகிறேன், அது பட்டு போகும் காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இது தைரியமா இல்லை. ஆனா பார்த்து ஏற்கனவே பட்டு கிடைக்கும். அல்லேலூயா. ரோடு வரைக்கும் நான் சொல்றது. ஆமா, இத்தனை வருஷத்துக்கு இருக்கு, காலத்துக்கு இருக்கு. பத்து கிடைக்குதுன்னா வெடி வருதா, வெடி வருதா சொல்றேன். ஆபீஸ்க்கு பாடம் கொடுத்துருக்கேன். இந்த புதுசுல பேபி வசதி கொடுத்து சமாதானத்துக்கு எதுவா. ஆமென். இப்ப பாருங்க, ஆண்டவர் அங்க ஒரு கருத்தை கொடுக்குறாரு. சீசர்கள் அதை பார்த்துட்டு இந்த அத்தி மரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிடுச்சு என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். சீசர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். கண் கொடுக்கணும், கண் கொடுக்கணும். இங்க போர் எடுத்துல அவங்க கண் கொடுக்கணும். போய் பார்த்தோமா, கொடுக்கலன்னா என்ன பண்ணலாம், கட்டு போயிடும். கண் கொடுக்காத கொடி எதுவோ அறுத்து போடுறாரு. ஜாக்கிரதை. இதை முடிச்சுட்டு இப்ப சொல்றாரு, சீசர்கள் சொல்றாரு, எப்படி உடனே நீ சொன்ன உடனே ஆயிடுச்சே. செடிப்பட்டு பக்கத்துல ஒருத்தரோட ஒருத்தர் பேச மாட்டீங்களோ, பேசுறோம். இப்ப பார்த்தீங்களோ, பேசுறோம். நான் சொல்றத மற்றவங்க சொல்லிட்டாங்க. சீக்கிரமா வார்த்தைக்கு எவ்வளவு கட்டப்படும். வார்த்தை எப்படி வேலை செய்யுது, வார்த்தை வேலை செய்யுது. இயேசுவின் வார்த்தை வேலை செய்யுது. இயேசு சொன்னா அது அப்படியே ஆகும். ஓகேயா? சரி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு பார்த்து கண்டுபிடிக்கிறேன். இயேசு அவர்களை நீங்கள் சந்தேகப்படாமல் அவன்தான் பாவம் வளர்க்கிற மாதிரி மரத்தை பார்த்து பேசியிருக்கிறார். யாராவது செய்வாங்களா அப்படின்னு அவன் நம்பியிருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, ஆயுர்மாக்கம் மரத்தை பார்த்து சொன்ன உடனே ஆயுர்மாக்கம் அப்படின்னு சொல்றாரு. சந்தேகப்படாது. இந்த அத்தி மரத்திற்கு நான் செஞ்ச காரியத்தை
சப்பாத்தியாம் சப்பாத்தியாம் உங்களோட சந்தேகப்படாதீங்க. அடுத்த சந்தேகப்படாதீங்க. 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 நான் சந்தேகப்பட மாட்டேன்ப்பா. படமாட்டேன்னு சொல்றவங்க மட்டும் கையை வைத்துங்க. சந்தேகப்பட்டாங்க. ஆமா, கூடவே அந்த பாடுபட்டவங்க ஆண்டவன் பார்த்துருக்கிறார். ராத்திரி கனவை பார்த்து சொல்றார், வித்தியாசம் நான் செய்த மாதிரி நீங்களும் செய்யலாம். அது மாத்திரம் என்ன, இந்த மலையை பார்த்து நீ பெயர்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சபை வாசிக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னா ஆகும். சொல்லுங்க, கர்த்தர் சொன்னா ஆகும். செத்து போன அவளை பார்த்து சொன்ன, ஆத்தமா போன அவளை பார்த்து சொன்ன, அவன் அந்த மாதிரி இது பண்ண இது ஒரு ஹல்லேலூயா. ஆமா, அவங்களை காக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு. அதனால பார்த்து அது முடியாது, மதிக்காது. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுது இல்லையப்பா, அது இஸ்ரவேலுக்குள்ளேயே ஒருத்தர் சொன்னாலும் மதிக்காது. ஹல்லேலூயா. ஒரு இடத்துல கிடைச்சாரு, ரொம்ப பழகினார். அவங்க நான் பார்த்தேன். வைத்திருக்கிறார். பிரசங்கிக்கிறவனாக உங்கள் முன்னே இருப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஹல்லேலூயா. ஓகே, தேங்க்யூ. இப்ப சந்தேகப்படாமல் சொல்லுங்க, சந்தேகப்படாமல். உனக்கு எதுக்கு சந்தேகம்? தேவனா செய்ய மாட்டாரு? அவர் நல்லவரா இல்லையா? நல்லவரா இல்லையா? அவர் எனக்காக தானே ஜீவனை கொடுத்தாரு. வாழ்க்கை அவர் ஜீவனை கொடுத்ததுனால உனக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது, அது பரிபூர்ணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால மலை போன்ற ஒரு பிரச்சனை வந்தாலும் என்ன செய்ய மாட்டேன். ஹலோ, அந்த போல பிரச்சனை வந்தாலும் அறிவிச்சாருப்பேன்,
சொல்லுங்க. அப்பாலே போ. யாருக்கெல்லாம் தெரியும் அப்பாலே போன்னு சொல்ல தெரியுமா? நிறைய தெரியும். வீட்டுக்காரர் எத்தனை தடவை கூப்பிடுறீங்க? நான் அதை சொல்லல. சொல்றோம் அதெல்லாம் ராங்கே. அதெல்லாம் ராங்கே. அப்படி சொல்லக்கூடாது. மலை போல ஒரு பிரச்சனைகள் வரும்போது அதை என்ன பண்ணுங்க? வழி நிற்காது. என் பிரச்சனையே வழியில நிற்காது. அப்பாலே ஓ அப்படின்னு யார் சொல்லணும்? ஏசுனர் சொல்வாரா? அதை சொல்றாரு. சொன்னாலும் சொன்னபடி என்று சொன்னாலும் என்ன வாய்ந்த தெரிஞ்சுக்கணும். இப்படி சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று சொல்றேன். என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இதுமே வார்த்தையை கரெக்டா வச்சு பயன்படுத்து. அது இருக்க இது இருக்க இது அது மோசம் அந்த மாதிரி அந்த பேசாத. அவங்க என் மேல பேசிட்டு இருக்காங்க. சரி அப்புறம் உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துடும். போவாங்க. அதெல்லாம் சொல்லாத. உன் பாதை யார் ஒளிகிற இருக்காங்க. ஆமா எனக்கு சரியா ஆயிருமா? நான் சந்தேகப்படுகிறேன். அப்படியே ஆயிரும். அல்லேலூயா. அதை சரியா சொல்லுங்க. அதை என்ன செய்யுங்க? சபைக்குள்ள சண்டை போடாம சொல்லுங்க. சண்டை போடாதீங்க. சத்தமா சொல்லுங்க. விசுவாசத்தோட சொல்லுங்க. சண்டையில படாது. சரி 21 நமக்குதான் என்னென்ன செய்யறாரு. அவருக்காக மட்டுமல்ல, யாவத்தையும் கொடுக்கிறார். எனக்காக யாவற்றையும், சின்ன காரியம் பெரிய காரியம் யாவற்றையும் எனக்காக இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் எழுப்பினார். எழுப்பினதுனால தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை சொன்ன வாக்குத்தத்தம் அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார். கையை தட்டி ஆண்டவருக்கு சொல்லுங்க. இது உங்களுக்கு வழங்கியிருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எதுவும் பெண்டிங்ல இல்ல. அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை பெருக செய்வேன்.
பெருக செய்வேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நிறைய இருக்கு வாக்குத்தத்தம். இது இது ஆரம்பம். அதை இந்த வசனத்தை திரும்ப கரெக்டா வசனம். இயேசுவை எழுப்பினதினாலே இயேசு எழுப்பப்பட்டார். இயேசு நமக்காக எழுப்பப்பட்டார். வேதம் சொல்லுது, நாம் நீதிமான்களாகும்படிக்கு நான் நீதிமானாகும்படிக்கு இயேசு எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்படி எழுப்பினதுனாலே முக்கியமான பிதாக்களுக்கு சொன்ன ஆபிரகாம் தொடங்கி அல்லேலூயா இயேசு வரைக்கும் எத்தனை வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருந்ததோ அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நமக்கு நிறைவேற்றினார். நிறைவேறிச்சு, அவரால் நிறைவேறிச்சு. அல்லேலூயா. உன் காரியம் ஜெயிச்சிருச்சு, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டாயிடுச்சு. அவரால சொல்லுங்க, அவரால ஐஸ்வர்யமும் கூட இதுதான் கட்டமாக்க. 1000 ரூபாய் கொடுத்தா போய் எப்படி ஐயா ஹீரோ வச்சுக்கிறேன் நான் சொல்றேன். அல்லேலூயா. அவர்களுக்குள்ள ஐஸ்வர்யம் வந்துருச்சு, பணமும் வந்துருச்சு. நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், இயேசு எழுப்பப்பட்டாரா இல்லையா? நல்லா சொல்லுங்க. இயேசு எழுப்பினாரா? தேவன் அவரை எழுப்பினாரா? அல்லேலூயா. எழுப்பினாரா? பாருங்க, அது எங்க இருக்குது? அது 30வது வசனம் வாசிங்க. தேவனோ அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார். ஏன் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவர் அவர் எதிர்த்தாரு, வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு. போய் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி வலது பாரிசத்தின் மேலானவைகளை தேடுங்கள், ஆவியின் வரங்களை நாடுங்கள், வல்லமையான வாழ்க்கையை தேவனிடத்திலே பெற்றுக் கொள்ளுங்கள், எல்லாம் உங்களுக்காக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாரு, அங்க இயேசு என்கிற மேய்ப்பர் இருக்கிறார். அவரு அவைகளை அனுபவிக்கும்படி அவைகளை சிக்கும்படி அவைகளை பெற்றுக் கொள்ளும்படி இயேசு எழுப்பப்பட்டார். வேண்டாம் வேண்டாம். இயேசு எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. மரணம் ஜெயம் கொள்ளப்பட்டது, உயிர்த்தெழுதல் வந்தது, வசனமும் வாக்குத்தத்தங்களும் நிறைவேறிச்சு. அல்லேலூயா. அவர் உனக்கு சொன்ன காரியத்தை
நிறைவேற்றினார். எது கத்தரிக்கை பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்களே, தேவனுக்குள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்களே. அல்லேலூயா. எங்கெல்லாம் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்று வாக்குத்தத்தம் எல்லாம் ஆம் என்று உனக்கு ஆம் என்று சொன்னால் உனக்காகவே நல்ல அர்த்தம். அப்படி சொல்வது அப்படியே ஆகிட்டு இருக்கிறது. என்ன அத்தனை வாக்குத்தத்தங்களும் அப்படியே ஆகட்டும் என்று உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் யாரும் கையை தட்ட முடியாது. இப்படிப்பட்ட கீழ்ப்படியாமைக்காக நான் கத்தரை அடுத்த நாள் சம்பந்தமா வாக்குத்தத்தம் அவர் ஆனார்கள் அந்த தீர்க்கத்திற்கு நான் கீழாகாமல் உண்மை அறிந்து அமெரிக்கா நிறைவேறிப்பா மாற்றினார் எல்லா நன்மைகளுக்காகவும் நான் வைத்திருக்கிறேன். வாக்குத்தத்தம் ஏதாவது இருக்கா? உங்களுக்கு சொந்தமாக வாக்குத்தத்தம் பண்ணது உங்கள் சொந்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆவிக்குள்ள போனா விசுவாசத்துக்குள்ள போனா அதுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. ஆமென். ஆறாம் அதிகாரத்துல பாருங்க, ராஜா ஒரு கட்டளை பிறந்துச்சு. யாரும் ஜோம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஜோம் பண்ணக்கூடாது. யார் ஜோம் பண்ணக்கூடாது. நாங்கள் இருக்கிறோம். அப்படியா அப்படியா இருக்கீங்க?
கட்டளை வைக்கிறதுக்கு முன்னாடியே கீழ்ப்படிதல். அதை சொல்லுங்க. அது எப்படி நான் தானியலை பற்றி பேசுறேன். கட்டளை கீழ்ப்படக்கூடாது. யார் யார் சொன்னது? ராஜாவே கீழ்ப்படிந்தார். ராஜா பக்கத்துல இதை பார்த்தாரா? பார்த்தார். போனார். என்ன பிரச்சனை வரும் அவனுக்கு தெரியுமா? தெரியும். ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியுமா? தெரியும். ஜெபம் பண்ணினாரா? வழக்கம் போல நேரம் போக மாட்டார். அந்த அந்த தானியத்துக்கு கையை தட்டி நல்ல தானியம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறோம். தானியத்துல ஜெபிக்கிறாங்க பாருங்க நம்ம சபையில. நாடு சுத்தமா இருக்கு. நான் ஜெபிக்கிறேன். சொல்லுங்க. என்னதான் ஆனாலும் யார் ஜெபிக்க கூடாதுன்னு சொன்னாலும் நான் ஜெபிப்பேன். சொல்லுங்க. இடைவிடாமல் ஜெபிப்பேன். அதான் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவேன். அப்போ உள்ளவர்களாய் விபத்தின் இவைகளை நேர்த்தீர்களோ அவைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வீர்கள். விசுவாசத்தை ஆண்டுகளை காட்டணும். தேவனுக்கு முன்பாக விசுவாசத்தை காட்டு. சரியா? பக்கத்தில் இருக்கிறவங்க காட்டணும். தேவத்தை காட்ட மாட்டா. அப்படிதான் இதெல்லாம் அப்புறம் என்ன அது அப்படி விசுவாசத்தை செயல்படுத்துகிற ஒரு இடம். விசுவாசம் செயல்படுகிற ஒரு ஃபேக்டரி. அது ஒரு தொழிற்சாலை. ஜெபம் என்பது விசுவாசத்தை கொண்டு அற்புதங்களை உருவாக்கும் ஒரு தொழிற்சாலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்றேன். விசுவாசத்தை ஜெபத்தினவர்கள் அவர்கிட்ட சரியா நன்றிகள். ஜெபத்துக்குள்ளே போகிறேன்னா அங்க ஒருத்தர் வருவான். அவன் ஆகாத போகாத அழிவுக்கு எதுமான காரியங்களை சொல்லி உன் மைண்ட அப்படி கொண்டு ஜெபம் உங்கள் மனதை தேவனுக்கு திருப்பம். நல்லதா அது ராஜாவுக்கு இப்படி முடிகிறது. ராஜா நினைக்கிறேன் அந்த சட்டம் கொடுத்தாருதான் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. அப்படி யாருன்னா
அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சித்தக்கேவியோ கை தட்டாத. ஹalleluya. சத்தமா தட்டாத. சித்தக்கேவியோ சொல்லிருப்போ அவரே காத்திடுவா. சித்தக்கேவில யார் இருப்பா? ஹalleluya. ஆண்டவர் சொன்னாரு, அவர் தேவத்தை பற்றி பிடிச்சிருக்குமோ? ஐயோ, எனக்கு ஓடிட்டு ராத்திரிக்கும் வரல. தப்புவிப்பார். ஹalleluya. ஆமா, தானியேல் பேசினாரு. போட்டோ சொல்றாரு, ஆராதிக்கிற தெய்வம், உண்மையுள்ள தெய்வம், அது காக்கிற தெய்வம். ஹalleluya. ஆமென். எடுக்கும் போது ராஜா எங்க போனா? சீக்கிரமா சீக்கிரமா எங்க போயிட்டான்? போயிட்டான் போயிட்டான். போய் என்ன தானியேல் ஒரு கை ஒரு காலத்துக்கு மிச்சம் போட்டிருக்குமா? இந்த மண்டைய காலத்துக்கு உடம்ப போட்டிருக்குமா? தப்பி வைப்பானா? அவனுக்கு ஒரு சந்தேகம். தப்பி வைப்பானா? தப்பி வைக்கணுமே. அது சொல்றாரு, செவியில போய் கிட்ட வந்து ஜீவன தேவனுடைய தாக்கம், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சின்னங்களுக்கு தப்பிக்க அப்படின்னு பிடிக்கிறான். ஆமா ராஜாவே, நீர் என்று வாழ்க, சத்தம் கேட்குதே. ஹalleluya. சிங்க கவிக்குள்ள ஒரு ஜெய துணி கேட்கிறது. ஹalleluya. ஒரு விடுதலை சத்தம். ஹalleluya. சொல்றாங்க, அது என்ன கிடைக்கு யார போட்டோம் தெரியாது. யார போட்டோம் தெரியாது. அப்பதான் அவர் தெரிஞ்சு அப்படி வேற சுத்தத்தில் போட்டுக்கிறார். அப்படி
ஒரு குடும்பமாமா குட்டியோட வாங்க, குட்டியோட வாங்க, ரைட். அது உங்களை கடிக்காது. தூக்கி உள்ள போடுறான். எப்படி தூக்கி உள்ள போடு. அவங்க இறக்கல, இறக்கிறதுக்கு முன்னாடி தெரியும். சிங்கங்கள் எலும்புகளை நொறுக்கி, எலும்புகளை எல்லாம் நொறுக்கி கட்ட கட்டன்னு சத்தம் கேக்கு, சட்ட சட்டான்னு சத்தம் கேக்கு, எலும்ப கட்டிச்சு திங்கிற சத்தம் கேக்குது. ஐயா, உனக்கு விரோதமா குற்றம் சாட்டி இருந்தா, அல்லேலூயா, நான் சொல்ற வார்த்தை கேக்குதா? உனக்கு விரோதமா அபாண்டமா வேணுக்குன்னு யாராவது குற்றம் சாட்டி இருந்தா, அவங்க எலும்புகளின் சத்தம் உன் காதுல கேட்கும். அல்லேலூயா. அது உடைக்கப்படுகிற சத்தம் உன் காதுல துணிக்கும். ஏனென்றால் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இருபத்தி மூணாவது வசனம். ஆமென். கமான். 6:23. வேற யாரும் இல்லையா? பைபிள் படிக்க. அப்பொழுது ராஜா தானியேலை தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு, தானியேலுடைய சத்தம் ராஜா வாழ்க்கைன்னு சொன்ன உடனே ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியில் இருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியில் இருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பெயரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. உண்மை. ஆதரவு சிங்கங்கள், அல்லேலூயா, உனக்கு ஆதரவா சிங்கங்கள் என்ன செய்யும்? தன் வாய அப்படியே கட்டிடும். அவன் அவன் பக்கத்துல நல்ல கையை தட்டி சொல்லு. அவன் விசுவாசித்திருந்தபடியினால. ஹலோ, கையை கை தட்டி கையை தட்டு, கைப்பை பண்ணுங்க. விசுவாசித்திருந்தபடியினால அவனுக்கு ஒரு சேதமோ இல்லை. நானும் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் தானியேல் விசுவாசித்திருந்த அந்த தேவன் போல அல்ல. அவருக்கு ஆனா இவர் மறித்து உயிரோட எழுந்தவன். அல்லேலூயா. என்ன ஜெயிக்கப்படாம இருந்தது உங்களுக்காக, உங்களுக்காக. அவன் அல்லேலூயா. அப்ப யாரை பார்த்தீங்க? யாரை பார்த்தீங்க?
மார்த்தாள் மரியாதை பார்த்தாச்சா? அது இல்லையா? வியாதிப்பட்டிருக்கிறான். வியாதிப்பட்டிருக்கிறான். அவன் யாரு? டாக்டர் யாரு? டாக்டர் யாரு? இயேசுவ எனப்பட்ட டாக்டர் இயேசுவை சிநேகிக்கிறவன். பாஸ்டர் நானும் தான். யாராவது இருக்கீங்களா? அப்படி கையை வைத்துக் கொள்ளுங்க. நானும் தான். நானும் அவரை சிநேகிக்கிறேன். அந்த சிவப்பு பெண்மையுமா இருக்கிறவரை, அந்த நீதி புஷ்பத்தை, அந்த ரோஜாவை நானும் சிநேகிக்கிறேன். ஆழத்தில் சொல்லுங்க, அவர் நான் சிநேகிக்கிறேன். அல்லேலூயா. நானும் இனிமே பண்ண மாட்டேன். ஏன் அப்படிங்கிறதுக்கு இங்க வார்த்தை ஆதாரமாய் இருக்கிறது. அடக்க முடியாச்சு. சொல்லுங்க, அடக்க முடியாது. புரியல. உயிரோட எழுந்திருப்பான். உனக்கு ரொம்ப புத்தி ஜாஸ்தி இல்ல. மறுக்க மாட்டான்னு சொன்னாங்க. அதனால உயிரோட எடுத்திருப்பான். அவன் கடைசி நாளுக்கு போயிட்டான். அப்படியா வேத பண்டிதை அவருக்கு இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரித்தாலும் பிழைப்பான். அந்த வசனம் தான் முக்கியம். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் விசுவாசிக்கிற அந்த லாசரு என்றைக்கும் அறியாமலும் இருப்பான். அவன் மரிக்கல. அதுதான் அர்த்தம். அல்லேலூயா.
அவன் உயிரோடு இருக்கும்போது யார விசுவாசித்தான்? இயேசுவ விசுவாசித்தவன், இயேசுவ சிநேகித்தவன். ஆமென். அல்லேலூயா. உயிரோடு இருந்து விசுவாசித்தான். யார் நம்பின டாக்டரு மறிப்பதில்லை, மறிப்பதில்லை, சேதம் அடைவதில்லை. அல்லேலூயா. தோற்று போவது இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். மறித்தோ வரும் கடலுக்குள்ளையும் போகும், கத்தரிக்குள்ளையும் போகும். நாம பிரச்சனைக்குள்ளையும் போகும், மரணத்துக்குள்ளையும் போகும். அது எங்க போனாலும் இந்த வார்த்தை தீமத்தையதா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தைகளை பேசுவாங்க. அவைகளுக்கு என்ன இருக்கு? நித்திய ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. அங்கே ஒரு அழியாமை இருக்கிறது. அங்கே தோல்வி இல்லை, இல்லை, இல்லை. விசேஷமான காரியம் தெரியல. இந்த காரியம் தடைபடாது. உன்னை ஆற்றில் இருக்கிறது. அவர் பிரேக் ஆக மாட்டாது. அவர் வல்லமை உனக்குள்ளே கிரியேட் செய்து கொண்டே இருக்கும்.
கஷ்டப்படுத்துங்கப்பா. சோதனைகளை ஜெயிப்பேன். அல்லேலூயா. தேவனுக்கு நீ எழுப்புவேன். என்னை அழைப்பவர் அவர் மேல என் நம்பிக்கை உறுதியா இருக்கு. நான் கேட்கிறேன், இன்னொரு ஸ்நேகிதன் அவருக்கு இருக்கார். வேதநாதருக்கு ஒரு சிநேகிதன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நான் தான் உங்களோடு கூட முடிவு பரியந்தம் தேவன் சிநேகமா இருப்பாரு. அல்லேலூயா. உண்மைதான். அவரு நானுமா இருக்கு. அவருக்கு சமூகமா இருக்கு. சமூகமா இருக்கு. நான் சௌகரியமா கூட யார் தாய் சௌகர், யார் தாய் சௌகர் குமார் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். தெரியுமா சொல்லுங்க, அவர் என் சிநேகிதர். பெறுவேன். வெளியே வா. நாட்கள்ல பார்த்தாங்க சத்தமா தான் பேசுறாங்க. சத்தமா பேச மாட்டாங்க. சத்தமா பேசுவாங்க. இல்லையா? அவன் சத்தம் கேட்கிற மாதிரி பேசு. சத்தமா அப்படித்தான். கேட்டாரா? உன் சத்தத்தை கேட்க மாட்டேன் யாராச்சும் சொன்னாங்களா? மாட்டர்றேன். ஆமா, உங்க வாக்கு அவர் இருக்காரா? இருக்காரா? ஆமென்.
அவர் அது மட்டும் இருந்ததுன்னா இயேசுவை பார்த்தாச்சுல துடிக்காம இருக்குமா? அல்லேலூயா. இயேசுவை பார்த்த பிறகு துடிக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன பெந்தெக்கோஸ்தே சபையா? ஆமென். நானாவே வருவார். எந்த இடமும் அவருக்கு அதிகமாகவே எங்க இருந்தாலும் மறுபடி இருக்கிற நம்மோடு இருக்கிறார். கைகளை கட்டி ஆமென். அல்லேலூயா. அந்த நிமிஷம் கட்டில் வைத்தாலும் வேலை செய்யணும்.
நல்ல சந்தோஷமா பாருங்க. கூட மகிழ்ச்சியா பாருங்க. தட்டி கைகள் நல்லா தட்டி ஒரு உல்லாசத்தோட ஓ தேங்க்யூ சிஸ்டர். எல்லாம் சேர்ந்து பாருங்க. எல்லாம் சேர்ந்து பாருங்க. சேர்ந்து பாருங்க. நல்ல மெய்ப்பன் அவரு. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே. தொடர்ந்து பயணம் செய்வேன்